ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் நடைபெறும் மேம்பால பணிகள் பல மாதங்களாக ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் சுமார் 2 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருள் அரசன். இந்த மேம்பால பணிகளின் மந்த நிலைக்கு காரணம் என்ன? விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஆற்காடு அருகே மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் இன்று காலை தேசிய நெடுஞ்சாலை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஆற்காடு பகுதியில் மேம்பால பணிகள் நீண்ட ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் நாள்தோறும் கனரக வாகனங்கள் முதல் இருசக்கர வாகனங்களை அனைத்தும் செல்வதற்கு போடப்பட்ட தற்கொலை சாதனை அனைத்து வாகனங்களும் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒன்றன் பின் ஒன்றாக நின்றபடி ஆமை போல் ஊர்ந்து தினந்தோறும் சென்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் 24 மணி நேரம் பரபரப்பாக காணப்படும் சாலையில் காணப்படும் வாகனங்கள் அனைத்தும் ஆமை போல் ஊர்ந்து தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் அதிகப்படியான கனரக வாகனங்கள் முன்னேறி செல்ல முடியாமல் ராணிப்பேட்டையிலிருந்து ஆற்காடு வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை 5 மணி நேரத்துக்கு மேலாக தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்று செல்வதால் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், பணிக்கு செல்வோர் மற்றும் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து செல்லும் உள்ளிட்டோர் அனைத்து வாகன ஓட்டிகளும் பொதுமக்கள் மற்றும் பலரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே இந்த விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.